படம் சூப்பராக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்னென்ன இருந்துச்சு படத்தில்? எல்லாமே இருக்குது. நம்ம படம் பார்க்க வரும்போது எம்டியாக தான் வந்தோம், சரிங்களா. ஆனால் படம் வந்து என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஒரு சயின்ஸ் விஷயத்தை வந்து என்னென்னா இவ்வளோ அழகாக கடத்த முடியுன்றத ராஜ்வல் போல் டேரக்டர் தான் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கேமராமேன் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமேக்ஸ் சூப்பர். படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் பண்ணாரு சூப்பராக இருக்குது. சாங்ஸை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா வரல, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க இல்லை இதுதான் முதல்ல? இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் ஒரு படம் வந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட இதே மாதிரி சிமிலாரிட்டி இருக்க கதை தான். ஆனால் இது வந்து நல்லா ஒரு எமோஷனாக நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தர்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க ஹீரோவாக? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒரு ஆவரேஜான ஒரு விஷயம் தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. யாருமே குறை சொல்ல முடியாது. படத்தில் பாசிட்டிவ் நான் சொல்லுவீங்க, நெகட்டிவ் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. காமெடி அங்கங்கே வந்து என்னென்னா சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா டீம்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். படம் ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு ஃபேமிலியாக பார்க்கலாம்? குழந்தையிலேருந்து எல்லோரும் பார்க்கலாம், பெரியவங்க வரைக்கும். பட் அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு நினைப்பாங்க எல்லோரும். பட் அது ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அழகாக எல்லோரும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்த்தாலும் புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டீம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது என்டர்டெயின்மெண்ட் தான் இது. பட் எமோஷ்னலாக கிளைமேக்ஸ் வந்து எமோஷ்னலாக எடுத்திருக்காங்க. அந்த எமோஷனல் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது படத்தில். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன எதிர்பார்த்தீங்க படம் பார்க்குறது? ஆக்சுவலி ஹாரர் காமெடி தான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது நினச்சோம். பட் இது ஃபேண்டசி மாதிரி இருந்தது படம். இந்த டைம் ட்ராவல் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு சாங் ஒன்று இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி வாட்சாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். டிசப்பாயிண்ட்டாக ஆகாது. எதிர்பார்க்காம தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஓகே தான், நான் பார்க்கலாம் தான். ரொம்ப பெருசாக குழப்பிக்காமல் பார்த்தாங்கன்னா ஓகே தான் படமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த பார்த்த படம் மாதிரியே தான் இருக்குது. ஹாரர் படம் ஃபீல் தான் எல்லாமே கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக என்னவாக இருக்குன்னா இன்ட்ரோவில் அது ரிவீல் ஆகும் அது ஹாரர் படம் இல்லைன்னு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? நான் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஒரு ஹாரர் பேய் படம் இவங்கெல்லாம் ரிவ்யூலலாம் வந்ததுன்னா வீட்டிலேயே வாழ்கிற ஒரு பேய் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தப்போ அது பேய் படமே இல்லை அப்படின்றது ரிவீல் ஆனோடனே வந்துட்டு ஓகே ஃபைன் இது பேய் படம் இல்லை. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் அதை கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த டைம் லைனு டெசர் ஆகிட்டுன்னு என்னென்னமோ சொல்லும் போது நம்மளுக்கு அது என்ன எது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகிடுது. கடைசியில் வந்துட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 minutes எமோஷனலாக கொண்டு போனதுனால ஓகேவா ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணி செகண்ட் ஆஃபில் லாஸ்ட் 2 நிமிஷம் எமோஷனல் பார்ட்டில் கொண்டு வந்ததுனால ஓகே. பட் அது ப்ரெடிக்டபுளாகவே இருந்தது என்ன நடக்க போகுதுன்னு. பட் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹாப்பி எண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்காங்க. சயின்டிஃபிக்காக அவங்க சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்களுக்கு படத்தில் எப்படி கம்மியாகும்? நார்மல் அதான் புரிஞ்சிக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கிளைமேக்ஸ் வந்துடும். நம்ம சொன்ன விதம்னா எப்படி நடக்கலன்னு தெரியுது இல்லை. பட் ஓகே தான், அது நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கனெக்ட் ஆகிடும். புரிஞ்சுக்கிட்டோன்னா அது அந்த லாஸ்ட் 2 நிமிஷம் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. படத்தில் பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ்? ஆக்டிங்லாம் நல்லா இருந்ததுன்னா ஏன்னா செகண்ட் ஆஃப் தான் இந்த பேசுகிற அந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணிடலாம். பாசிட்டிவ்னா ஆக்டிங் அண்ட் மியூசிக் ஓகே தான், நல்லா இருக்கும். நல்ல ஒரு படம் உண்மையிலேயே. ஹவுஸ்மேட்ஸ் அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பார்த்த ஒரு படம் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போது ஹாரராக அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே காமெடியாக ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எமோஷனலாக அப்படியே முடிச்சிருவாங்க படத்தை. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலே மூளையை போட்டு கசக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரியாது படம். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜெனரல் ஆடியன்ஸ் புரியுமானா புரியாது. ஆனால் இந்த படம் உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். அந்த மாதிரி டேரக்டர் எடுத்திருக்காரு. நல்ல ஒரு சூப்பரான ரைட்டிங், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ் என்ன விரும்புவாங்க, என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் உண்மையிலேயே. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையிலே காளி வெங்கட் இருக்காருன்ற அந்த ஒரு இதனால தான் வந்தேன். காளி வெங்கட்டை பார்த்தோம். காளி வெங்கட் நடிச்சாருன்னா அந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. உள்ள படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த காமெடி சூப்பராக வச்சிருப்பாங்க. காமெடி அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கோட சீன் ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டை பார்க்க ஒருத்தர் வருவார், நல்லா இருக்கும். அது ஆக்சுவலாக அதெல்லாம் நல்லா இருக்கும். எமோஷனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ரைட்டிங்கும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கிறிஸ்ப் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை.